ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிக் ஒர்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சுவையில் வந்து மீன் வறுவல் செய்வோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பாம்ஃப்ளெட் மீன் எடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்கள் மீனவன் கடையில் இங்கே கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் இருக்குது. அங்கேருந்து வாங்கினது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இது கூட வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மீன்லேயும் படுற மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அந்த பிளேட்டில் வந்து எனக்கு சௌகரியம் இல்லை, அதனால் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அப்போ தான் வந்து அந்த உப்புலாம் வந்து மீனுக்குள்ளே இறங்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சேர்த்துருக்குறேன். இந்த 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு லெமனோட ஜூஸ் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பெரிய பழமாக இருந்தது. தேங்காய் நான் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடிக்கடி எப்போ ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி மீன் வறுவல் செய்யும்போது. இப்போ மசாலா தடவியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அல்லது நீங்கள் உடனே கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். இது நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அது நல்லா சூடானோடனே அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் இதில் வந்து நம்ம அடிக்கலாம். இப்போ பேனில் எந்த அளவுக்கு மீன்லாம் அடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மீனோட வேகிற டைம் வந்து ஒரு 3லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துடும். ஏன்னா கடல் உணவுகள் வந்து அதிகமாக வேக வந்து லேட் ஆகாது, எல்லாமே சீக்கிரம் வெந்துடும். திருப்பினதுக்கப்புறமா மேலே ஒரு 4-5 ட்ராப் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஒரு 1 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுவையான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனில் செய்கிறது வந்து நிஜமாலுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. சிங்காநல்லூரில் இந்த உங்கள் மீனவன் கடை வந்து இருக்குது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே கொஞ்சம் ஆயில் இதை விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சண்டே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதே மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணுறதுனால வீடியோ போடுற சேனல்காரங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு உண்டாகும். அதனால் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.